இந்த வீடியோல அந்த ஒர்க் ஷீட்ட எப்படி செட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஆட்டோகேட் உங்க இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஆட்டோகேட் 2026 வெர்ஷன். எல்லாருமே வந்து ஆட்டோகேடை ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க படிச்சிட்டு இருக்கிற காலேஜ்ல உங்க காலேஜ்ல காலேஜ் டொமைன் மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த மெயில் ஐடியை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வெர்ஷன் ஆட்டோகேட் நீங்க வந்து ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்றதுன்னு நான் அடுத்து ஃபியூச்சர்ல வர வீடியோஸ்ல நான் சொல்றேன். இந்த வீடியோல ஒரு ஆட்டோகேட்ல எடுத்த உடனே ஒரு 4 கமாண்ட் நம்ம போடணும். இந்த ஒர்க் ஷீட்டை வந்து செட் பண்றதுக்கு. அது செட் பண்ணிட்டா அதுக்கு அடுத்து ரொம்ப ஈஸி நம்ம ஒர்க் பண்றது. ஸோ அது எப்படின்னு நான் இந்த வீடியோல நான் சொல்றேன். ஸோ இப்போ இதான் நம்ம ஒர்க் ஷீட். இந்த பிளாக் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இதான் ஒர்க் ஷீட். ஸோ இதுல வந்து எக்ஸ் அண்ட் ஒய்னு ஒரு ஆர்ஜின் இருக்கு. இது வந்து யூசிஎஸ் ஐகான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஜூம் இன் பண்ண பாத்தீங்கன்னா உள்ள அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்கு. ஸோ இந்த ஆட்டோகேட் ஒர்க் ஷீட் வந்து இட்ஸ் அ இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதுல ஒரு சின்ன ஒரு ஆட்டோகேட்ல சில நம்ம ப்ராஜெக்டை வரைகிறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சில ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் யூ ஹேவ் டு டு இஸ் ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா லிமிட்ஸ். ஸோ LIMI லிமிட்ஸ் நீங்க சர்ச் பண்ணிட்டு என்டர் கீ பிரஸ் பண்ணீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா கேக்குது பாத்தீங்களா, ஸ்பெசிஃபை த லோவர் கார்னர் லிமிட் அப்படின்னு கேக்குது. ஸோ இந்த லிமிட்ங்கிறத நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் என்டர் லிமிட் வந்து ஆஃப் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம கமாண்ட் என்ன யூஸ் பண்ணிருக்கோம், லிமிட்ஸ்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணிருக்கிறோம். அடுத்து வந்து இசட் இசட்னு அர்த்தம்னா ஜூம். ஸோ இசட் என்டர். அதுக்கு அடுத்து இதுல ஜூம் நம்ம அடிச்சோடனே பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆல் சென்டர், டைனமிக் எக்ஸ்டெண்ட், ப்ரீவியஸ் ஸ்கேல், விண்டோ, ஆப்ஜெக்ட் நிறைய இருக்கு. இதுல ஆல் ஏ என்டர். ஸோ இதுல கொடுத்துட்டீங்கன்னா இப்ப நம்ம 3 கமாண்ட் போட்டுட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன போட்டோம்னா லிமிட்ஸ் போட்டோம். லிமிட்ஸ் கமாண்ட் போட்டுட்டு அதோட லிமிட்ஸ் ஆஃப் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இசட்னு மட்டும் அந்த லெட்டரை டைப் பண்ணி என்டர் கொடுத்தோம். அதுக்கு இசட்னா ஜூம்னு அர்த்தம். அத இசட் அந்த கமாண்டுக்குள்ள போன உடனே நிறைய ஆப்ஷன் காமிச்சிச்சு. அதுல வந்து ஆல் என்டர் கொடுத்த உடனே ஸோ இந்த 3 கமாண்ட் நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ செட் பண்ணி பார்த்த உடனே நமக்கு வந்து இப்போ ஒர்க் ஷீட் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிருச்சு. இதுக்கு அடுத்து நம்ம வந்து நம்ம ப்ராஜெக்ட்ல என்ன யூனிட்ஸ்ல ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த யூனிட்ஸ் நம்ம வந்து கிளிக் பண்ணணும். ஸோ யூனிட்ஸ்ல நிறைய இருக்கு. ஸோ அகாடமிக் பர்பஸுக்கு மேக்சிமம் மீட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மீட்டர்ஸ் இருக்கு, சென்டிமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ ஃபீல்ட்ல ஃபீட்ஸ் அண்ட் இன்ச்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு இதுல வந்து மீட்டர்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். 0.0 பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துடலாம். சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் ஷீட் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிருச்சு. சரி இப்போ வந்து சொல்ல போனா நம்ம இஷ்டப்படி நம்ம ஒர்க் ஷீட்டை மூவ் பண்ணிக்கிறலாம், ட்ராக் பண்ணிக்கிறலாம், நம்ம ஜூம் இன் பண்ணிக்கிறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லைன் வரைகிறேன். எல் லைன் வரைகிறதுக்கு எல் என்டர். ஸோ ஸ்பெசிஃபை தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட ஸ்டெப் போவேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். இப்ப சரி, இப்போ நான் ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். சரிங்களா. ஒரு லைன் நான் வரைஞ்சிருக்கேன். இந்த லைனை நம்ம ஃபுல் கண்ட்ரோல்ல இந்த லைன் இருக்கும். நம்ம இங்க ஜூம் இன் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அந்த ஒர்க் ஷீட் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். அதுக்கு ஏன்னா நம்ம வந்து ஒரு 3 செட் ஆஃப் கமாண்ட்ஸ் போட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போட்டது வந்து லிமிட்ஸ், செகண்ட் வந்து ஜூம், இசட் என்டர், அப்புறம் வந்து அதுல என்டர். அதுமாதிரி ஆட்டோகேட்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆட்டோகேட்ல மட்டும் என்டருடைய வேலையை ஸ்பேஸ் பாரும் பண்ணும். நீங்க என்டர் பிரஸ் பண்ணாலும் அதே கமாண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்பேஸ் பார் நீங்க பிரஸ் பண்ணாலும் அதே கமாண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ப்ரிப்பேரிங் த ஒர்க் ஷீட். ஸோ இந்த கமாண்ட்ஸை வந்து நீங்க
என்ன வந்து ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி இத நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நீங்க ப்ராஜெக்ட் வரைய ஆரம்பிச்சீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாரி இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இந்த யூசிஎஸ் ஐகான் வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல ஊடால வரலாம். இப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு லைன் வரையறோம்னா, அந்த இடத்துல வந்து இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வந்து வந்து உட்கார்ந்திருக்கும். சோ இத வந்து மறைய வைக்கிறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. அதுக்கு வந்து யுசிஎஸ் ஐகான் யுசிஎஸ் ஐகான் அடிச்சு பண்ணிரலாம். குடுத்தோம்னா அது மறைஞ்சு போயிரும். சோ இப்ப நம்ம வந்து நமக்கு வந்து கிளியரான ஒரு ஒரு வொர்க்கிங் என்வைரன்மென்ட், வொர்க்கிங் ஷீட் கிடைச்சிருச்சு. சோ இதான் வந்து பேசிக் கமாண்ட்ஸ் ஃபார் பிரிப்பேரிங் த வொர்க் ஷீட்.